கந்தர் அலங்காரம். கந்தர் அலங்காரம் அப்படின்னு சொன்னா கந்தரை அழகுபடுத்தி பார்ப்பது அப்படின்னு பொருள்படும். நாம இது வரைக்கும் முருகர் மேல பல பாடல்களை பதிவு செய்திருக்கிறோம். ஸ்லோகங்கள், கந்தர் அனுபூதி, கந்தர் அந்தாதி, திருப்புகழ் பல பாடல்கள், குமாரஸ்தவம், பகை கடிதல், கந்த சஷ்டி கவசம் 6 படை வீடுகளுக்கும் இந்த மாதிரி. அப்புறம் சமஸ்கிருதத்துல அஷ்டோத்திரம், திரிசதி, அஷ்டகம் இந்த மாதிரி நிறைய பாடல்கள் முருகன் மேல நம்ம பதிவு செய்திருக்கோம். இதுல இந்த கந்தர் அலங்காரம் அப்படிங்கிறது மிக மிக சிறப்பு வாய்ந்த ஒரு மந்திரம் போன்றது. நாம் வேல்மாரில் பதிவு செய்திருக்கிறோம் இல்லையா, கிட்டத்தட்ட அதே மாதிரிதான் அந்த கந்தர் அலங்காரமும். இதுல முதல் காப்பு பாடலுக்கு உண்டு, அதன் பிறகு 100 பாடல்கள் உண்டு, கடைசி 7 பாடல்கள் நூற் பலனை சொல்லுவது. ஆக மொத்தம் 108 பாடல்கள் இந்த கந்தர் அலங்காரத்தில் இருக்கின்றன. இதையும் அருளி செய்தவர் அருணகிரி நாதர். அவருடைய பாடல்கள் மிக மிக சக்தி வாய்ந்தவை, மிக மிக புகழ் பெற்றவை. பலரும் இந்த பாடல்களை முருகப்பெருமானே அருளி செய்து அருணகிரிநாதரை எழுத வைத்தார் என்று சொல்வது உண்டு. ஆகையினால் முருகப்பெருமானே அருளிய இந்த பாடல்கள் எத்தனை சக்தி வாய்ந்ததாக இருக்கும் என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். இந்த பாடல்களை தொடர்ந்து பாராயணம் செய்து வருவதால் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும், மன அமைதி கிடைக்கும், எத்தகைய பிரச்சனைகளிலிருந்தும் நமக்கு விடுபட தீர்வு கிடைக்கும். எல்லாவற்றிற்கும் மேலாக முருகனின் அருள் முன்னின்று நம்மை கையில் பிடித்து கொண்டு அழைத்து செல்லும். முருகனின் பேரருள் பெற வேண்டுமானால் இந்த கந்தர் அலங்காரத்தை தினமும் பாராயணம் செய்யலாம், அல்லது குறிப்பிட்ட பாடல்களை தேவையான பிரச்சனைகளுக்காக பாராயணம் செய்யலாம். அந்த மாதிரி பாடல்கள் கூட இதுல நிறைய இருக்கு. எப்படின்னா, நவகிரகங்களால் ஏற்படும் கோளாறுகளை நீக்க நாளென் செய்யும் கோளென் செய்யும் என்ற அந்த ஒரு பாடல் இருக்கிறது. பிறகு பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக பாடல்கள் பல இருக்கின்றன. அதை அந்தந்த பாடல் வரும் பொழுது நான் உங்களுக்கு தெரிவிக்கிறேன். இதை 5 பாடல்களாக அர்த்தத்துடன் நான் பதிவிடுகிறேன். ஏனென்றால் மொத்தமாக பதிவிட்டால் மிகவும் நீண்ட வீடியோவாக அது செல்லும். 108 பாடல்களும் அதன் விரிவுரையும் என்று கொடுக்கிறது ரொம்ப நீண்ட வீடியோவாக அது செல்லும். அதனால் 5 பிரித்து கொடுத்தால் நமக்கு படிக்கிறதற்கும் எளிமையா இருக்கும், உங்களுக்கு பாராயணம் செய்வதற்கும் எளிமையாக இருக்கும். இப்பொழுது முதலில் காப்பு பாடல். எல்லா பாடல்களுக்குமே எல்லா செயல்களுக்குமே முதல்ல காப்பு என்ற ஒரு பாடல் உண்டு. இந்த காப்பு அநேகமாக பிள்ளையாரை பற்றின கணபதி மந்திரமாகத்தான் இருக்கும். இதிலும் அப்படித்தான் இருக்கிறது. காப்பு பாடல். அடல் அருணை திருக்கோபுரத்தே அந்த வாயிலுக்கு வட வருகிற் சென்று கண்டு கொண்டேன் வருவார் தலையில் தடபடன படுகுட்டுடன் சர்க்கரை மொக்கிய கை தட தட கும்பக் களிற்றுக்கு இளைய களிற்றினையே. இதன் பொருள், திரு விநாயக பெருமானை வழிபடுவதற்கு வருபவர்கள் தடபட என்ற ஒலியுடன் தங்கள் தலையில் குட்டி கொண்டு அவர்கள் படைக்கும் சர்க்கரையால் செய்யப்பட்ட உணவுப் பொருள்களை தம் துதிக்கையால் ஏற்றுக்கொள்பவரும் இச்சை, கிரியை, ஞானம் என்னும் மும்மதங்களையும் கும்பத்தலங்களாக கொண்டிருப்பவருமான யானை முகத்தை உடையவரான திரு விநாயக பெருமானின் இளையோனும் களிறு போன்றவனும் ஆகிய திருமுருக பெருமானின் தரிசனத்தை வலிமை உடைய அருணை என்று அழைக்கப்படும் திரு அண்ணாமலை கோவிலின் கோபுர வாயிலுக்கு வடக்கு பக்கத்தில் சென்று கண்டுகொண்டேன் என்பதுதான் இதன் பொருள். இப்பொழுது கந்தர் அலங்காரம் முதல் பாடல். பேற்றை தவம் சற்றும் இல்லாத என்னை பிரபஞ்சமெனும் சேற்றை கழிய வழிவிட்டவா செஞ்சடாடவி மேல் ஆற்றை பணியை இதழியை
தும்பையை அம்புலியின் கீற்றை புனைந்த பெருமான் குமாரன் கிருபாகரனே. இதன் பொருள், குமரப்பெருமானே, அடர்ந்ததும் செம்மை நிறமுடையதுமான சடையின் மீது கங்கை நதியையும் நாகத்தையும் கொன்றை மலரையும் தும்பை மலரையும் சந்திரனது பிறையையும் சூடிக்கொண்டுள்ள சிவபெருமானின் குமாரனாகிய தேவராகிய திருமுருகப் பெருமானாக மட்டுமன்றி கருணைக்கு உறைவிடமான கிருபாகரனாகவும் விளங்குபவரே, முக்தியை பெறுவதற்குரிய தவப்பயன் சிறிதேனும் இல்லாத அடியேனை பிரபஞ்சம் என்னும் மாயச் சேற்றினை விட்டு உய்யுமாறு உண்மையான வழியை காட்டி அருளினீர். கந்தர் அலங்காரம். பாடல் எண் 2. அழித்து பிறக்க ஒட்டா அயில் வேலன் கவி ஐயன்பால் எழுத்து பிழையறக் கற்கின்றிலீர் எரி மூண்டதென்ன விழித்து புகையழப் பொங்குவெங்கூற்றன் விடுங்கயிற்றால் கழுத்திற் சுருக்கிட்டு இழுக்குமன்றோ கவி கற்கின்றதே. இதற்கு பொருள் என்னன்னாக்க, தீவினைகளை அழித்து உலகில் மீண்டும் மீண்டும் பிறவி எடுக்காமல் பேரின்ப வீட்டை முக்தியை வழங்கவல்ல கூர்மையான வேலினை தாங்கிய திருமுருகப் பெருமானை புகழும் திருப்புகழ் பாடல்களை இன்றே மெய்யன்புடன் எழுத்து பிழைகள் சிறிதுமின்றி கற்றுக்கொள்ளாமல் ஓதாமல் இருக்கின்றீர்களே. நெருப்பு மூண்டு எரிவதைப் போல கண்களை உருட்டி பார்த்து புகை எழுமாறு சீறுகின்ற கொடிய யமன் வீசுகின்ற பாசக்கயிற்றினால் கழுத்திலே சுருக்கு போட்டு உங்கள் உயிரை பற்றி இழுக்கின்ற அந்த நாளிலா திருப்புகழ் பாடல்களை கற்பது? அந்த நாளில் திருப்புகழ் பாடல்களை கற்பது இயலுமா என்று கேட்கிறார் அருணகிரிநாதர். பாடல் எண் 3. தேரணியிட்டு புறமெரித்தான் மகன் செங்கையில் வேர்கூரணியிட்டணுவாகி கிரௌஞ்சம் குலைந்து அரக்கர் நேரணியிட்டு வளைந்த கடக நெளிந்தது சூர்பேரணி கெட்டது தேவேந்திர லோகம் பிழைத்ததுவே. இதற்கு பொருள் என்னன்னாக்க, தேரை அலங்கரித்து செலுத்தி 3 கோட்டைகளை, ஆணவம் மாயை கன்மம் என்னும் 3 கோட்டைகளை தன்னுடைய திருப்பார்வையினாலேயே எரித்து அருளிய சிவபெருமானுடைய திருக்குமாரர் முருகப்பெருமானின் சிவந்த கையில் உள்ள கூர்மையான வேலாயுதத்தால் தைக்கப்பட்ட கிரௌஞ்ச மலையானது அணு அணுவாக துகள்பட்டு அழிந்தது. ஆரம்பத்தில் நேராக அணிவகுத்து வந்து பின்னர் வட்ட வடிவில் வளைந்து கொண்ட அசுரர்களின் சேனை தளர்ந்து ஓடியது. சூரபத்மனுடைய பெரிய நடுச்சேனையும் அழிந்தது. தேவர்கள் உறையும் அமராவதியும் அசுரர்களிடமிருந்து ஓய்வு பெற்றது. பாடல் எண் 4. ஓர ஒட்டார் ஒன்றையுண்ண ஒட்டார் மலர் இட்டூனதாள் சேர ஒட்டார் ஐவர் செய்வதென் யான் சென்று தேவருய்யச் சோர நிட்டூரனை சூரனை காருடல் சோரி கக்க கூற கட்டாரியிட்டோர் இமைப்போதினிற் கொன்றவனே. இதற்கு விளக்கம் என்னன்னாக்க, ஐம்புலன்களாகிய ஐவர் தேவரீரின் திருவடி பெருமைகளை ஆராய விடமாட்டார். ஒரே பரம்பொருளாகிய தேவரீரை நினைக்க விடமாட்டார். நறுமணமிக்க மலர்களால் அர்ச்சித்து தேவரீரின் தாமரை மலர் போன்ற திருவடிகளை சென்று அடைய விடமாட்டார். அடியேன் என்ன செய்வது? அமரர்கள் உய்ய வேண்டி திருட்டுத்தனமும் கொடூரமும் பொருந்திய சூரனை அவனுடைய கரிய உடலிலிருந்து இரத்தம் வெளிவருமாறு கூர்மையான வேலாயுதத்தை செலுத்தி ஓர் இமைப்பொழுதிலேயே அழித்தவரே முருகக்கடவுளே என்று போற்றி பாடுகிறார். பாடல் 5. திருந்த புவனங்கள் ஈன்ற பொற்பாவை திருமுலைப்பால் அருந்தி சரவண பூந்தொட்டில் ஏறி அருவர் கொங்கை விரும்பி கடலழக் குன்றழ சூரழ விம்மி அழும் குருந்தை குறிஞ்சி கிழவன் என்றோதும் குவலயமே.
இதற்கு விளக்கம் என்னன்னாக்க, அழகிய உலகங்கள் யாவையும் பெற்று அருளிய பொன்னிறமான உமாதேவியின் ஞானப்பாலை பருகிய பின்னர் சரவண தடாகத்தில் உள்ள தாமரை மலர் தொட்டிலில் ஏறி கார்த்திகை பெண்களாகிய 6 செவிலியர் பாலையும் உண்ண விழையவே, கடல் அழவும் கிரௌஞ்சமலை அழவும் சூரபத்மன் அழவும் தானும் விம்மி விம்மி அழுத இளங்குழந்தையை உலகமானது குறிஞ்சி கிழவன் என்று சொல்லும். இதில் வரும் இந்த கிழவன் என்கிற வார்த்தை வயதான முதியோர் என்ற பொருளில் அல்ல, உரிமையுடையவர் என்ற பொருளில் வருகிறது.